திமுக அரசு வந்து எவ்வளவு மோசமான அரசாக இருந்தது அப்படிங்கிறது வந்து பிரேமலதா அவங்களே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஓப்பனா திரு ஸ்டாலின் அவர்களை பக்கத்துல வச்சுட்டே அவங்க பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் எப்படி அதை எடுத்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. பொதுமக்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத புலம்பி தள்ளி இருக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில திமுகவுக்கு வந்து நிச்சயமாக அந்த வாய்ப்பு 2026ல மக்கள் கொடுக்கல. உண்மை அதுதான். தேர்தலுக்கு முன்னாடி சில ஊடகங்கள், CNN போன்றவர்கள் எல்லாம் வந்து நமக்கு குடுக்கும்போது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எத்தன கட்சி வேணா வரட்டுங்க. புதிதாக வந்த விஜய் கட்சியாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கலாம். ஆனா, மக்கள் விரும்புகின்ற ஒரு கட்சின்னா, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மாண்புமிகு அம்மா அவர்கள் எத்தனை நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போலதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களது 4 ஆண்டு கால ஆட்சியும் வந்து மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 வருட ஆட்சிக்கு வாக்களித்தார்கள். அதன் பயனை இந்த 5 ஆண்டுகள் அனுபவித்து விட்டார்கள். அதனால இனி அடுத்து ஒரு வாய்ப்பு என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான். நிச்சயமாக நாம் தான் ஆட்சி அமைப்போம்.